வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திருச்சி மறைமாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இலுப்பூர் பகுதியில் இருக்க பிலிப்பட்டின்ற கிராமத்தில் உள்ள அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் திருத்தலத்துக்கு தான் போறோம். இவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவோட தாய் அன்னை மரியாள் கிடையாது, இவங்க ஒரு கன்னியாஸ்திரி. இன்னைக்கு குருத்து ஞாயிறு. எங்க சர்ச்சில் இன்னைக்கு மாஸ் முடிச்சுட்டு நாங்க இங்க கிளம்பி வந்துட்டோம். இந்த திருத்தலத்தோட ஆண்டு திருவிழா தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறும் 6ஆம் ஞாயிறும் நடக்குது. இப்போ இந்த திருத்தலத்தோட வரலாறை பத்தி பார்ப்போம். திருச்சியை ஆற்காடு நவாப்புகளும் மதுரையை நாயக்கர்களும் ஆட்சி செய்த காலம் அது. கிறிஸ்தவ இயேசு சபை மிஷினரிகள் மதுரையை மையமா வச்சு திருச்சி மற்றும் தமிழ்நாட்டோட தென் பகுதிகளில் 1606ஆம் ஆண்டுல இருந்து மறைபரப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 1660ஆம் ஆண்டு திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையில் இருக்கும் இலுப்பூர் பகுதியில் உள்ள மக்களிடம் கிறிஸ்தவ போதனை வழியாக அறியாமை இருளில் சிக்கி சமய சமூக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்காக இறை மற்றும் சமூக பணி செய்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் தான் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நம் மரியா தான் பிறந்த நாட்டை மறந்து தமிழ் மொழி கத்துக்கிட்டு நம்மளோட கலாச்சாரம், வாழ்விடம், உணவு முறைகளை எல்லாம் ஏற்று சமூக பணி மற்றும் இறைப்பணியை இந்த பகுதி மக்களுக்காக அர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்து பக்தியிலும் புனிதத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து தன் அழகு மிகுந்த தோற்றத்துடன் துறவு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. மரியா மக்களோட ஒருவராக ஐக்கியமாயிட்டாங்க. இந்த பகுதி மக்களும் மரியாவை தங்கள்ல ஒருத்தராகவே ஏத்துக்கிட்டாங்க. மரியாவை அவங்களோட வழிகாட்டியாகவும் ஏத்துக்கொண்டாங்க. மக்களோட அன்பால ஈர்க்கப்பட்ட மரியா இலுப்பூரையே தன் வாழ்விடமா மாற்றி அவரின் சமூக பணி மற்றும் இறைப்பணியை இந்த ஊரை சுற்றி உள்ள கிராமத்திலையும் செய்ய தொடங்கினாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு நாள் மாலை நேரத்துல பிலிப்பட்டிங்கிற கிராமத்துல பணி செய்து கொண்டு திரும்பும் போது அங்க வந்த ராணி மங்கம்மாவின் குதிரைப்பட காவலாளிகளோட கண்ணுல மரியா படுறாங்க. மரியாவோட அழகுல ஈர்க்கப்பட்ட காவலாளிகள் தீய எண்ணத்தோட குதிரையில மரியாவை பின்தொடர்ந்து போறாங்க. குதிரை சத்தம் கேட்டு திரும்பிய மரியா அவங்க தன்னை தப்பான எண்ணத்துல பின்தொடர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிட்ட இந்த தீயவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கள்ளி புதருக்குள்ள போய் தன்னை மறைச்சுக்கிறாங்க. குதிரையில காவலாளிகள் அந்த கள்ளி புதருக்கு அருகில வரும்போது காவலாளியோட பார்வை பறிக்கப்படுது. பார்வை போன அச்சத்துல அவர்கள் இந்த இடத்தை விட்டு அவர்களோட முகாமுக்கு திரும்பி போறாங்க. போற வழியில அவங்களோட பார்வையும் திரும்ப வந்துருச்சு. கள்ளி புதருக்குள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள புகுந்த மரியா கள்ளியின் முட்கள் மரியாவின் உடலை குத்தி கிழித்து ரத்தம் அதிகமாக வெளியேறிய போதிலும் இயேசுவிடம் காவலாளிகளை மன்னித்து அவர்களுக்கு மீண்டும் பார்வை கொடுத்து மனமாற ஜெபித்துக் கொண்டார். இறைவனுக்காக மறைசாட்சியாக தன் உயிரை 1695ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கையளித்தார் மரியா. அன்றிரவு பிலிப்பட்டி மக்களின் கனவில் தோன்றிய மரியா தனக்கு நேர்ந்ததை கூறி தான் இருக்கும் இடத்தையும் அறிவித்து தன்னை அதே இடத்திலேயே அடக்கம் செய்ய கேட்டுக்கொண்டார். பிலிப்பட்டி கிராம மக்கள் இந்த தகவலை உடனே இலுப்பூரில் உள்ள கிறிஸ்தவ மக்களிடம் தெரிவிக்க அதிகாலையிலேயே கனவில் சொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று பார்த்தவுடன் அதிர்ந்து போனார்கள். கள்ளி புதருக்குள் சிக்கி கிடந்த உடலை மீட்டு மரியாவின் விருப்பப்படியே ஜபம் செய்து அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்து சிலுவையை நட்டு வைத்தார்கள். அடுத்த நாளே நடந்ததை கேள்விப்பட்ட ராணி மங்கம்மாளின் காவலர்கள் மரியா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று தங்களின் இழிவான செயலுக்கு மனம் வருந்தி பார்வை பெற்றதற்கு நன்றி செலுத்தி பூஜை செய்தனர். இதை பார்த்து அங்குள்ள மக்களும் ஜபிக்க தொடங்கினர். வேண்டியவர்களுக்கு கேட்டவை அனைத்தும் கிடைத்தது. இந்த செய்தி அக்கம் பக்கம் பரவ கேள்விப்பட்ட அனைவரும் மரியாவின் கல்லறைக்கு சென்று தங்கள் வேண்டுதல்களை கேட்க தொடங்கினார்கள். இதைத் தொடர்ந்து மரியா சாதி மதம் இனம் பாகுபாடு இன்றி அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் வணக்கத்தையும் பெற்றார். மரியா வெளிநாட்டிலிருந்து வந்தார். எனவே அவரின் நிறத்தை குறிக்கும் வகையில் வெள்ளை என்றும் மரியா தன் கன்னிமையை இறைவனுக்கும் இறைப்பணிக்கும் அர்ப்பணம் செய்ததை நினைவு கூறும் வகையில் கன்னி என்றும் மரியாவிடம் வேண்டுவோர்க்கெல்லாம் இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி அருளும் ஆசிரும் பெற்று தந்ததால் அருள்மிகு பெற்றவள் என்றும் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவும் வாழ்வும் பெற மக்கள் மனம் குளிர வாய்மணக்க தேன் தமிழால் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் என்று அன்போடு அழைத்தார்கள். கூரையால் இருந்த இந்த சிறு நினைவாலயம் 1981ஆம் ஆண்டு அருள் திரு இக்னீசியஸ் அடிகளார் அவர்களால் கூரையை அகற்றிவிட்டு ஓடு போட்ட ஒரு நினைவாலயத்தை அமைத்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அருள் திரு ஜோசப் பால்ராஜ் அடிகளார் அவர்கள் 2009ஆம் ஆண்டு இப்போது இருக்கும் சிற்றாலயத்தை பக்தர்களுக்கு அர்ப்பணித்தார். இங்கு ஞாயிறு தோறும் காலை 11:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாதத்தின் முதல் ஞாயிறு அன்று சிறப்பு ஜப வழிபாடு மற்றும் திருப்பலி, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும். இந்த நிகழ்வு காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். அன்றைய தினம் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளிடம் குழந்தை வரம் வேண்டியும், கல்யாண வரன் வேண்டியும், திருமணம் தடைகள் நீங்கவும், நிலம் சம்பந்தப்பட்ட சிக்கல் நீங்கவும், விவசாயம் செழிக்கவும், நோய்களில் இருந்து குணம் பெறவும், தொழில் முன்னேற்றத்திற்கும் மற்றும் மன நிம்மதிக்காகவும் வேண்டிக் கொண்டு பலன் பெறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வான்லவரான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இங்க போயிட்டு வரலாமான்ட்டு கேளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.